இந்த ரெண்டுமே வந்து பிடிச்சி வச்சு வளர்த்துறக்கு ஏற்ற கூடு தானுங்க. இப்போ பிடிக்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த கூட்டிலேருந்து எடுத்து இதுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு வந்து முன்னாடியே வந்து இந்த ஒரு அடை ஒன்று எடுத்துகிட்டு வந்துட்டோம். இது எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தோம்னா ஏற்கனவே இருக்கிற நல்ல ஒரு பெட்டியிலிருந்து எடுத்துக்கிட்டு வந்துட்டோமுங்க. இதை எடுத்து உள்ளே வச்சு இதில் எல்லாம் ஈயை ஏற்றி விட்டுற போகிறோம். பாருங்க, இப்போ வந்து நசுங்காத மாதிரி எடுக்கணுங்க. இப்படி எடுத்தால் உள்ளே வச்சுட்டு இந்த ஈயை உள்ளே உதறி விட்டுறோம். இதில் அடை கட்டுறது எப்படிங்கிறது இப்போ பார்க்கலாங்க. பொசிஷன் வச்சு பார்க்குறோம், எந்த பொசிஷனில் வச்சா அதிகமாக வேஸ்ட் இல்லாமல் பண்ண முடியும்ட்டு. கிட்டத்தட்ட சரியாக ஃபிட் ஆயிடுச்சு. இதுக்கு வந்து நம்ம கட்டி மட்டும் விட்டால் போதும். வழக்கமாக மேலே இருக்கிறத மேலே வைக்கிறத நான் சரியான முறையாக இருக்குது. இருந்தாலுமே இந்த அடையை வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்துக்காக நம்ம கொஞ்சம் முன்ன பின்ன வச்சு கட்டலாங்க. இப்படியா இது சும்மாவே கட்டியிருந்தால் போகுது, இந்த முடிச்சு போட வேண்டியதில்லை. இருந்தாலுமே ஒரு சேஃப்டிக்காக அதை பண்ணுறதா இருக்குது. பாருங்கள், இப்போ வந்து நம்ம இந்த அளவுக்கு இந்த அடையெல்லாம் கட்டி வச்சிட்டோம். வேறக்கு இன்னொரு வழி இருக்குது. இந்த மாதிரி மூடி வச்சோம்னா அந்த மூடியில் வந்து இருட்டு இருக்கிறனால அந்த இருட்டுக்காக வந்து வந்து இங்கேயே ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அப்படியே வச்சிடறோம். இப்போ பார்க்கலாம் எது நமக்கு சக்ஸஸ் ஆகுதோ அந்த வகையில் தான் பிடிக்கணும். நம்ம இதை ராணி தேனி உள்ளே வச்சுட்டேன், உள்ளே ஓடிடுச்சு. அவ்வளோதான், இந்த கூட்டோட பிடிக்கிற வேலை முடிஞ்சுது. பாருங்கள், ஃபுல்லாக ஈயெல்லாம் உள்ளே இறங்கிருச்சு. எவ்வளோ ஈ இருக்குது பாருங்கள்.